அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் சம்மந்தமாவும், மெடிக்கல் கோர்சஸ் ரிலேட்டடாவும், மெடிக்கல் காலேஜஸ் ரிலேட்டடாவும் நம்ம தகவல்கள் குடுத்துட்டு வரோம். நம்ம ஏற்கனவே நெறைய மருத்துவக் கல்லூரிகள் சம்மந்தமா தகவல்கள் குடுத்துருக்கோம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த கல்லூரிய பத்தி பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி. அதாவது நம்ம வந்து கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜஸ் பத்தின டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு வரோம். இதுல தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி சம்மந்தமா தான் வந்து பார்க்க போறோங்க. ஸோ இந்த கல்லூரியில எத்தனை இடங்கள், எப்படி ரிசர்வேஷன் கிரைட்டீரியா ஃபாலோ பண்றாங்க, என்ன கட் ஆஃப்க்கு சீட்டு கிடைக்கும், என்ன கட் ஆஃப்க்கு போன வருஷம் சீட்டு முடிஞ்சது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு எப்படி முடிஞ்சது, ஜெனரல் அகாடமிக்கு எப்படி முடிஞ்சதுங்கிற தகவல்கள் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ங்கிறது 1959ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 150 சீட்டுங்க. ஸோ இந்த 150 சீட்ல 15% சீட்ட ஆல் இந்தியா கோட்டாக்கு குடுக்கறது மூலமா, நம்ம எத்தனை சீட் ஆல் இந்தியா கோட்டா குடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, 22 சீட்ட ஆல் இந்தியா கோட்டா குடுத்துட்டு, ஸ்டேட் கோட்டாக்கு வந்து 118 சீட் ஒதுக்குறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கோட்டாக்கு போற சீட்ஸை எப்படி அவங்க கம்யூனிட்டி வைஸ் கிளாஸிஃபை பண்றாங்கன்னா, ஓப்பன் கேட்டகரி 9 சீட்டு, இடபிள்யூஎஸ் கேட்டகரி 2 சீட்டு, ஓபிசி கேட்டகரி 6 சீட்டு, எஸ்சி 3 சீட்டு, எஸ்டி 2 சீட்னு பிரிக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கான சீட் 128 சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 118 சீட்ட வந்து ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 இடசிறப்பு ஒதுக்கீட்டுல 10 சீட்டு குடுக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான சீட்டை ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஓசி கேட்டகரி 37 சீட்டு, பிசி கேட்டகரி 32 சீட்டு, பிசி முஸ்லீம் 3 சீட்டு, எம்பிசி 24 சீட்டு, எஸ்சி 17 சீட்டு, எஸ்சிஏ 4 சீட்டு மற்றும் எஸ்டி 1 சீட்னு நம்மளுக்கு வந்து பிரிக்கிறாங்க. அடுத்து சிறப்பு இட ஒதுக்கீட்டுல ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 1 சீட்டும், பிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு 6 சீட்டும் குடுக்குறாங்க. அதுபோக அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிரைட்டீரியால ஓசி கேட்டகரியில ஒரு 3 சீட்டு, பிசி கேட்டகரி 2 சீட்டு, பிசி முஸ்லீம் 1 சீட்டு, எம்பிசி 2 சீட்டு, எஸ்சி 2 சீட்னு குடுக்குறாங்க. எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் சீட்டு கிடையாது. இல்லை. அது கிடையாதுங்கிறது கிடையாது. இல்ல. அந்த காலேஜ்ல வந்து ஒதுக்கல. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த வருஷம் நடந்த கவுன்சிலிங்கோட டீட்டெயில். இது வந்து முழுக்க முழுக்க 2025ஓட டேட்டா மட்டும்தான். ஏன்னா கவுன்சிலிங்ல வந்து நிறைய மாறுதல்கள் வந்துகிட்டே இருக்கனால 2025 மட்டும் கன்சிடர் பண்றேன். மொத்தம் 4 ரவுண்ட் நடந்துச்சு. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில நமக்கு வந்து என்ன கேட்டகரியில என்ன சீட்டு க்ளோஸ் ஆச்சு, எவ்வளவு மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு, எவ்வளவு ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருச்சுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து நான் ஓசி கேட்டகரி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 550க்கு போயிருக்கு. செகண்ட் ரவுண்ட் 550க்கு போயிருக்கு. என்ன கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரவுண்ட்ல 548ங்கிற கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எவ்வளோ ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 918ங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து பிசி கேட்டகரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 544, செகண்ட் ரவுண்ட் 540, தேர்ட் ரவுண்ட் 534க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. எவ்வளோ ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னா, 1469ங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து பிசி முஸ்லீம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 533, செகண்ட் ரவுண்ட் 533, தேர்ட் ரவுண்ட் 526ங்கிற மார்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னா 1930ங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து எம்பிசி 540க்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் 534, தேர்ட் ரவுண்ட் 529க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னா 1774ங்கிற ரேங்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 490க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, செகண்ட் ரவுண்ட் 482 க்ளோஸ் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல பாருங்க 464க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. என்ன ரேங்கிங் கிடைச்சிருக்குன்னா 7586ங்கிற ரேங்க் கிடைச்சிருக்குங்க. அடுத்து எஸ்சிஏ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 449, செகண்ட் ரவுண்டு அதே கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருச்சு. 449 க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னா 9382ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருச்சுங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 459க்கும் செகண்ட் ரவுண்ட்ல 437க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருச்சு. என்ன ரேங்கிங் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,864ங்கிற ரேங்க்குக்கு நமக்கு வந்து சீட்டு க்ளோஸ் ஆயிருச்சு. இது ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்கோட டீட்டெயில். அடுத்து 7.5ல அரசு பள்ளி மாணவர்களுக்கான டீட்டெயில் பார்ப்போம். 7.5 பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில 466க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. இது அரசு பள்ளி மாணவர்களுக்கான ரேங்கிங் 106ங்கிற ரேங்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து பிசி முஸ்லீம் 454க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. என்ன ரேங்க்குக்கு முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா 168ஏங்கிற ரேங்க்குக்கு நமக்கு வந்து சீட்டு முடிஞ்சிருக்குங்க. அடுத்து எம்பிசி 473க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 80ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து எஸ்சி 436க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. 291ங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இது அரசு பள்ளி மாணவர்களுக்கான
இடங்கள் கிடைச்ச தகவல்கள் மற்றும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரின்னு போகிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் பில் இல்லாமல் 18,073 ரூபா நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி சம்மந்தப்பட்ட தகவல்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான மருத்துவ படிப்புகள், மருத்துவ கல்லூரிகள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.